வணக்கம் நண்பர்களே! உங்களுக்காக ஒரு புதிய வீடியோவோட இன்னைக்கு வந்திருக்கேன். என் பேர் நிஷா. இந்த வீடியோவோட தலைப்ப தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது தினமும் என் முதலாளி 2 தடவையும், அவங்க பையன் 3 தடவை என்னென்னலாம் பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணாங்கன்ற கதை தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி, என் பேர் தான் நிஷா. என் பாஸ் பேர் தான் ஜோசப். அதாவது என் பாஸோட பையன் பேரு தான் ஜார்ஜ். நான் ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றேன். என் கூட ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. என் பாஸும், எங்க பாஸோட பையனும் எங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. எங்க பாஸோட பையனுக்கு ஒரு 25 வயசு ஆகும். என் பாஸ்க்கு ஒரு 47 வயசு ஆகும். அவரு எங்ககிட்ட ரொம்ப நல்லா அந்யோன்யமா தான் பழக ஆரம்பிச்சாரு. இப்படியே பழகிட்டே இருக்க போக, ஒரு நாள் எனக்கு பண பிரச்சனை என்பது ஏற்பட்டது. அன்னைக்கு அவர்கிட்ட போய் கேட்டேன். "என்னங்க, எனக்கு இந்த மாரி பண பிரச்சனை இருக்கு" அப்படின்ட்டு. என்னங்கன்னா, அதாவது நான் வந்து வெளியூரு. அதனால எனக்கு வாங்க போங்கன்றது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சார்ன்னு எப்பயாவது தான் கேட்பேன். அன்னைக்கு நான் போட்டேன், "என்னங்க இது மாரி பணம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஒரு ரூ. 2,00,000 தேவைப்படுது. எனக்கு உங்களால குடுத்து உதவி பண்ண முடியும்னா குடுங்க. சம்பளத்திலயோ அல்லது 1 வருஷத்துல நான் திரும்பி தந்துடுற மாரி" சொன்னேன். நான் கொஞ்சம் பார்க்க அழகாவும், வெள்ளையாவும் இருப்பேன். அவரு அத நம்பி தருவாருன்னு நெனச்சா, அவரு அத நம்பி தரல. "இல்ல, என்ட்ட சுத்தமா இல்ல. நான் ஏன் உனக்கு குடுக்கணுன்ற" மாரி அவரு கேட்டாரு. அந்த நேரம் ஒரு பையன் என்ன பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அவங்க பையன் அதுக்கப்புறம் நான் வெளில போனோனே, நான் கொஞ்சம் கண் கலங்கி தான் வெளில போனேன். என்னடா இது, நம்ம வேலை பார்க்குற கம்பெனி, நம்ம இந்த கம்பெனிக்கு நேர்மையா இருக்கோம். ஆனா, நமக்கு இந்த கம்பெனிலேருந்து ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்ற மாரி கவலையோட வெளில வந்தேன். அவங்க பையன் என்ன கூப்ட்டு, "இங்க வாங்க. என்ன உங்களுக்கு உதவி? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் சொன்னேன், "எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மாவுக்கு இந்த மாரி பிரச்சனை. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்களுக்கு 2,00,000 ஆகும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. கையில எங்ககிட்ட காசு இல்ல. அதுக்கு தான் எங்களுக்கு இப்ப ரூ. 2,00,000 தேவ. நான் ஒண்ணும் உங்கள ஏமாத்திறலாம் மாட்டேன். கண்டிப்பா குடுங்க, நான் தந்துடுறேன்ற" மாரி சொன்னேன். அந்த பையன் என்ன சொன்னான்னா, "சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் வேணா பணம் தரேன்ற" மாரி சொன்னான். சரி, நானும் பணத்துக்காக, ஓகே, நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி பணத்த வாங்கிட்டேன். நான் ஊருக்கு போயிட்டு எங்க அப்பாவோட ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு, சாரி, அன்னைக்கு கம்பெனிக்கு வந்தேன். அப்போதுலேருந்து நான் என் பாஸோட பையன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சேன். என்னன்னா, நானும் சிங்கிள் தான். என் பாஸோட பையனும் சிங்கிள் தான். ஆனா, எங்க பாஸுக்கு பல கோடி சொத்து இருக்கு. ஆனா, நான் ஒண்ணும் அப்படி கிடையாது. ஆனா, என் பாஸோட பையன் என் கூட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பேச ஆரம்பிச்சான். பொதுவா எங்கேயாவது வெளில போறீங்கன்னா கொஞ்சம் கூப்பிடுவான். அப்பப்போ மெசேஜ் பண்ணுவான். நைட் ஆச்சுன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். மார்னிங் குட் மார்னிங்ன்னு அனுப்புவான். மதியானம் சாப்பாடு வாங்கி தருவான். இந்த மாரியே போயிட்டுருந்தது. பொதுவா எனக்கு கேப்லாம் அவன் தான் அரேஞ்ச் பண்ணி குடுத்தான். என்னன்னா, எல்லாருக்கும் நார்மல் பஸ்ஸு, எனக்கு மட்டும் கார்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சான். அந்த பணமே திடீர்னு எனக்கு வேணாம் அப்படின்ற மாரிலாம் அவனே சொல்ல ஆரம்பிச்சான். கேட்டேன், "அதெல்லாம் வேணாம், நான் குடுத்துடுறேன். நியாயப்படி நான் வாங்கினேன். நான் நியாயப்படி குடுத்துடுறேன்ற" மாரி நானே தான் சொன்னேன். இதே மாரி எனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் உறவு போயிட்டுருந்தது. கொஞ்ச நாள்ல எங்க உறவு கொஞ்சம் நெருங்கி காதல் போன்ற ஒரு உறவுக்கு நடந்தது. ஆனா, அவன் என்ட்ட திடீர்னு ஒரு நாள் நைட்டு, "எனக்கு உன்ன நேர்ல பார்க்கணுன்ற" மாரி சொன்னான். நான், "இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது" அப்படின்ற மாரி சொன்னேன். ஆனா, திடீர்னு என் வீட்டுக்கு கீழ தான் நான் நிக்கிறேன். அதாவது நான் தங்கியிருந்த இடத்துக்கு கீழ தான் நான் நிக்கிறேன். "நீ கொஞ்சம் வா, உன்ன பார்க்கணுன்ற" மாரி சொன்னான். சரி வாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தேன். பார்த்துட்டு அன்னைக்கு, சரி நைட் எங்கேயாவது பைக்ல போலாமான்னு கேட்டான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பைக்ல போணும்னா. சரி, நானும் சரி வா பைக்ல போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கேஷுவலா தான் போனேன். கேஷுவலா போன இடத்துல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அன்னைக்கு பார்த்தா நைட்டு மழை, பயங்கர மழை. மழையே விட்ற மாரி தெரியல. நாங்களும் மழையில நனைஞ்சுட்டோம். அன்னைக்கு நாங்க அங்க பக்கத்துல ஒரு ரூம் இருந்தது. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாரி கேட்டேன். அவளும் என்ன சொன்னாங்க. அவனும் சொன்னான், சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாரி சொன்னான். நான் அப்பதான் படுத்தேன். அவனும் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற ரூம்ல படுத்தான். நான் தனியா போர்வ போத்திக்கிட்டேன். அவன் தனியா போர்வ போத்திக்கிட்டான். ஆனா, இது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா, அன்னைக்கு மழையில நனைஞ்சதுக்கு அதுக்கும் எனக்கு ஜுரம் வர மாரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிக்கும்போது பார்த்தா, என் ட்ரெஸ் எல்லாம் கன்னாபின்னான்னு கலஞ்சிருந்தது. அவன் நான் நான் ஏந்திச்சு பார்த்தேன், அவனும் ஆள் இல்ல.
திடீர்னு பார்த்தா அவன் அப்பதான் குளிச்சுட்டு வந்தான். நான் கேட்டேன், "ஏன் என் ட்ரெஸ்லாம் இப்படி கலைஞ்சிருக்குன்னு?" நான் உன்ன முழுமையா பார்த்துட்டேன்ற மாரி சொன்னான். எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. "நீ என்ன சொல்ற?" அப்படின்ட்டு கழுத்த புடிச்சு கேட்டேன். "ஆமா, நான் உன்ன முழுமையா பார்த்துட்டேன்." நான் கேட்டேன், "இதுக்கு என்ன உண்மை? நான் இத எப்படி நம்புறதுன்னா?" அவன் நான் கேட்டேன், எனக்கு சரி என் உடம்புல எங்கெங்கலாம் இது மாதிரியான அங்க அடையாளங்கள் ஏதாவது சொல்லுன்னா, அவன் ஒண்ணு ஒண்ணா இது மாரி சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரி, அதுவும் அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு நான் கிளம்புறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுக்க போறேன். அது இதுன்ட்டு சொல்லிட்டு கிளம்புனேன். அவரு என் கால்லயே விழுந்து அதெல்லாம் சொல்லாத. பேரு கெட்டு போகும், மானம் போயிரும் அப்படின்ற மாரி சொன்னான். அன்னைக்கு இதே மாரி நடந்தது. அன்னைக்கு நைட்டு திரும்பி என்ன வீட்ல வந்து ட்ராப் பண்ணான். சாரின்னு சொல்லி. நானும் சரி என்ன பண்றது? வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கே ஒரு மாதிரி நைட்லாம் இருந்தது. சரி அன்னைக்கு நைட் அவன் என்னதான் பண்ணியிருப்பான்? எத பார்த்தான்? நம்ம மேல ஏதாவது வச்சானா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருந்தது. நான் அடுத்த நாள் காலையில கூப்பிட்டேன். "ஒரு நிமிஷம் இங்க வா. என்னதான் அன்னைக்கு நைட் நடந்தது?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் சொன்னான், "நீ ரொம்ப இதுல தூங்கிட்ட. நான் அன்னைக்கு எனக்கும் உன்னால கட்டுப்படுத்த முடியல என்னால. ஏன்னா அன்னைக்கு மழை வேற. அன்னைக்கு நான் இந்த மாரி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்க, திடீர்னு பார்த்தா எங்க பாஸ் பார்த்துட்டாரு. அதாவது அவனோட அப்பா பார்த்துட்டாரு. அவன் திடீர்னு என்ன கூப்பிட்டு பளார் பளார்ன்னு அரைஞ்சு, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்ற மாரி தனியா கூப்பிட்டு பேசினாரு. அவரு என்ட்ட கைய கொஞ்சம் பக்கத்துல வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நான் சொன்னேன், "என்ன நீங்க இப்படி பண்றீங்க? உங்க பையன் இப்படி பண்றான்." அப்படின்ற மாரி சொன்னேன். அவரு திடீர்னு பார்த்தா ஏதோ கையில மாஸ்க் மாரி வச்சுட்டு என் மூக்குல வச்சாரு. திடீர்னு பார்த்தா நான் மயக்கமாயிட்டேன். அன்னைக்கு இந்த ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் கழிச்சு தான் எந்திச்சிருப்பேன். எந்திச்சு பார்த்தா என் ட்ரெஸ் திரும்பி கன்னாபின்னான்ட்டு தான் இருந்தது. நான் எந்திச்சு பார்த்தா அவரு சொல்றாரு, "என்னாலயே கட்டுப்படுத்திக்க என்னால முடியல. நீ அன்னைக்கு பணம் கேட்கும்போதே நான் இத மாரி உன்ட்ட கேட்கலான்னு நெனச்சேன். ஆனா என்னால கேட்க முடியல. ஆனா எங்க எங்க வசதிக்கு நீலாம் எனக்கு செட்டே ஆக மாட்ட. ஆனா எதையுமே கட்டுப்படுத்திக்க முடியலன்ட்டு" அவரும் சொல்ட்டாரு. என்னாலயும் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா எதையும் இதெல்லாம் கேட்டுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு இத பத்தி எதுவுமே தெரியாத நான் வீடியோ பார்த்தேன். என்ன பண்றாங்க இத அப்டின்ட்டு. நானும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு எங்க பாஸ் கிட்ட போய் கேட்டேன். "அன்னைக்கு இதுதான் பண்ணீங்களா?" அப்டின்ட்டு. அவரு சொன்னாரு, "ஆமா இதுதான் பண்ணேன்ட்டு." "ஏன் உனக்கு ஏதாவது ஆசையா இருக்கான்னு?" கேட்டாரு. "ஆமா எனக்கு விவரமே தெரியாதபோது நீங்க பண்ணிட்டீங்க. எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்?" அப்டின்ற மாரி கேட்டேன். அவரு சரி நான் வேணா ஒரு தடவ பண்ணி காமிக்கிறேன்ட்டு அவரு பண்ண ஆரம்பிச்சாரு. அதே மாரி நான் அவர் பையன்கிட்டயும் கேட்டேன். "அன்னைக்கு நீ இப்படிதான் பண்ணியா?" அப்படின்ட்டு. அவனும் அப்படிதான் சொன்னான். "ஆமா நான் இப்படிதான் பண்ணேன்ட்டு." அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சான். இதே மாதிரி டெய்லி அவரு காலையில 2 தடவையும், நைட்டு அவர் பையன் 3 தடவன்ற மாரி என்ன பண்ண ஆரம்பிச்சாய்ங்க. எனக்கும் ஒரு அளவுக்கு மேல உடம்பு தாக்கு புடிக்கல. ஆனா நான் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சேன். சரி இத எப்படியாவது முடிச்சு வைக்கணுன்ட்டு, நான் யாருக்கிட்டயும் சொல்லாம எங்க ஊருக்கு போயிட்டேன். ஆனா அதையும் அவங்க என் ஊர கண்டுபிடிச்சு வந்து இந்த மாரி "வா, நான் உனக்கு பணம் தரேன்." அது இதுன்னு கேட்டாங்க. இல்ல. நான் அன்னைக்கு ஏதோ அறியாமையோ, தெரியாமையோ பண்ணிட்டேன். நீங்க தான் இந்த மாரி இத ஆரம்பிச்சு வச்சீங்க. நானும் இத பத்தி என்னன்னே தெரியாம ஆரம்பிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்க 2 கால்லயும் விழுந்தேன். அவங்க ரொம்ப என்ன ஒரு மாரி வருத்தமா பார்த்தாங்க. நம்ம ரொம்ப தப்பு பண்றோன்ற குற்ற உணர்ச்சியில தான் அவங்க என்ன பார்த்தாங்க. "சரிம்மா, இத ரொம்ப மன்னிச்சிடும்மா. நான் இது மாரி பண்ணதுக்கு ரொம்ப தப்பு." இதற்கான நஷ்ட ஈடா என் சார்பாவும், என் பையன் சார்பாவும் நாங்க 10 லட்ச ரூவா குடுக்குறோன்ட்டு குடுத்தாங்க. நான் எதுவுமே வேணாம். இதுக்காக நான் ஒண்ணும் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாரி சொன்னேன். அவங்க இந்த மாரி பொண்ண பார்க்குறதே ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ பண பிரச்சனைலாம் இருந்தாலும், இந்த மாரியான விஷயத்துக்கு பணம் வேணான்னு சொல்றது பெரிய மனசுதாம்மா அப்படின்ட்டு, அவங்களும் சரிம்மா ரொம்ப மன்னிச்சிடுன்னு அவங்க 2 பேரும் என் கால்ல விழுந்தாங்க. சரிங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்ட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த கதையோட எண்டிங். சரி, இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான்.